शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ा कर नई दिशा दिखाएंगे। ज्ञान का दीप जलाएंगे। ஓம் சாந்தி. இன்று சிவனின் தேவதைகள் பட்டியினுடைய 24வது நாள். அவ்யக்த முரளியினுடைய தேதி 28/2/1984 சிவராத்திரி சிவஜெயந்திக்காக சொல்லப்பட்ட மகா வாக்கியம். போலாநாத் சிவபாபா போலாநாத் குழந்தைகளை பற்றி சொல்கின்றார். என்ன முக்கியமாக சொல்றார் அப்படின்னா, சரளத்தன்மையினுடைய விசேஷத்தாவை பற்றி முக்கியமாக சொல்கின்றார். இப்போ நாம குழந்தைகள் ஜென்ம ஜென்மங்களாக பாபாவை பக்தி செஞ்சுட்டே வந்தோம். அதனுடைய ரிட்டர்ன் இப்போ பாபா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்போ நமக்கு எவ்வளோ சொமான் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இதெல்லாமே கூட நாம பக்தியில அவருக்காக பண்ண ஆராதனைகள் எல்லாத்துக்காக ரிட்டர்ன் இது. நாம மாலைகள்லாம் ஜபம் பண்ணியிருப்போம். அதுக்காகவும் கூட பாபா என்ன பண்றார், ரிட்டர்ன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஏதாவது ஒரு ரூபத்துல. ஆனா அந்த பக்தி பண்ணதெல்லாம் ரொம்ப கடின உழைப்பு அப்படின்றதெல்லாம் தோணாது. ஏனென்றால் அவர் மேல உள்ள அன்புல நாம செஞ்ச பக்தி இது. இப்போ பாபா சொல்றார், பாரதத்துல 12 ஜோதிர்லிங்கம் கூட பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்ப யாரெல்லாம் இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்தை போய் பார்த்திருக்கீங்க? பூஜாரிகள் சிவலிங்கத்துக்கு எவ்வளோ பூஜை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ருத்ராபிஷேகம் பண்றாங்க, வில்வ இலையால மலர்கள் தூவுறாங்க, பால் அபிஷேகம் பண்றாங்க. இது எல்லாமே யாருக்காக பண்றாங்க பாருங்க. உஜ்ஜைன்ல கூட சிப்ரா நதி கரையோரத்துல மகா காளேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. இது கூட எவ்வளவு பாவனையோட சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பிறகு நீங்க பாருங்க, ஓம்காரேஸ்வரர் அந்த கோயில் எங்க இருக்கு? நர்மதா நதி கரையில இருக்கின்றது. அதுக்கப்புறம் நாசிக் நகரத்துல திரியம்பகேஸ்வரர் அப்படின்ற சிவத்தலம் இருக்கின்றது. கோதாவரி நதிக்கரையில பூனேல அமைந்திருக்கின்றது. அப்புறம் அவுரங்காபாத்ல ஒரு மலைகளுக்கு நடுவுல ஒரு சரோவருக்குள்ள அமைந்திருக்கு ஒரு சிவத்தலம். அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல மல்லிகார்ஜுனர் ரூபத்துல வைத்தியநாத் என்ற பெயர்ல பூஜை செய்யப்படுகின்றது. அதுக்கப்புறம் கேதார்நாத்ல பூஜை செய்யப்படுகின்றது. இது போல 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்கின்றது. எப்படி இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால பக்தர்கள் கூட ரொம்ப இன்வால்மெண்டோட பக்தி கூட செய்யறாங்க, ஆராதனை செய்யறாங்க, சாதனை செய்யறாங்க, சந்திப்பு கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ அந்த அளவுக்கு பக்தர்கள் பக்தி செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வியோகி பக்தன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க செய்யக்கூடிய பக்திகள் எல்லாமே மனதால இல்லை, ஏதோ பேரளவுக்கு செய்யறாங்க. ஆனா நம்முடையது அப்படி கிடையாது. நாம மனதால பாபா நினைக்கிறோம் இல்லையா. இப்ப அதனாலதான் நமக்கு பாபா என்ன சொல்றாரு, மனதால எண்ணம் சொல் செயலால சேவை செய்யுங்க. இப்ப மனதால நாம சேவை செய்யறோம். எல்லாமே ஒருத்தவங்களுக்கு ஞானம் கொடுத்தாலும் கூட எப்படி கொடுக்குறோம், மனதால கொடுக்குறோம் இல்லையா. இது பாபாவுடைய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாபா நமக்கு யுக்திகள் சொல்லி கொடுத்து எப்படி நம்மள வெளிப்படுத்துறார். அப்போ ஓம் மண்டலி எங்க இருந்தது, இப்போ ஈக்கியம் எங்க இருக்கு. அடுத்த பாயிண்ட் பிறந்த நாள். அப்போ அப்பா மற்றும் குழந்தையினுடைய பிறந்த நாள். லௌகிகத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்பா மற்றும் குழந்தையினுடைய பிறந்த நாள் வித்தியாசமா இருக்கும், ஒரே நாள்ல இருக்காது. ஆனா இங்க அலௌகிகத்துல நமக்கும் அப்பாவுக்கும் பிறந்த நாள் ஒரே நாள்ல வருது.
அப்போ இதுதான் வந்து பாபா என்னது இன்னைக்கு சொல்றாரு. இது வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிறந்த நாள். அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நாள்ல வந்து பிறந்த நாள். எப்படி வந்து யாராவது வந்து கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் ஆகுது. அப்போ அது போல வந்து பாபா வந்து இப்போ வந்து டைட்டில் கொடுக்குறாரு. டைட்டில் தான் வந்து இதனுடைய மெயின் முரளி அப்படின்னு சொல்றாரு. புள்ளி மற்றும் துளியினுடைய ரகசியத்தை வந்து பாபா வந்து சொல்றாரு. இப்போ நாம வந்து யோகத்துல வந்து உட்கார்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? வேஸ்டான வீணான எண்ணங்கள் வந்து வருது. இல்லைன்னா நெகட்டிவான எண்ணங்கள் வந்து வருது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அடுத்தடுத்து பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ எப்போ வந்து அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்குது, அப்போ லைன் கிளியர் ஆகுது. அப்போ ஆத்மா என்ன ஆகுது? ஒரு செகண்ட்ல வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த உலகத்துல வந்து என்ன இருக்கு? எல்லாமே வந்து விஷமா தான் வந்திருக்கு. இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா விஷத்தை தான் வந்து எடுக்க முடியும். அப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போலேநாத் என்ன பண்றாரு? இதுக்குள்ள அந்த விஷம் நமக்குள்ள இருந்ததுன்னா அதை வந்து நமக்கு உதவி செய்யறாரு. அதை எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது இந்த பக்தி. அப்ப இந்த விஷம் வந்து உள்ளுக்குள்ள வந்து தாரணை ஆகுது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உள்ள வந்து தலை வந்து என்ன ஆயிடுது? சூடாக ஆயிடுது. அப்போ தலை சூடாகும் போது அதை வந்து கூல் பண்றதுக்கு தான் வந்து இந்த பக்தி. அப்போ நான் ஆத்மா அப்படின்றது வந்து ஒரு துளியாக இருக்கின்றது. அப்போ நான் ஆத்மா, இது வந்து முதல் துளி. ரெண்டாவது வந்து நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தை, இது வந்து ரெண்டாவது துளி. பாபாவுடைய மகிமை மற்றும் பிராப்தியினுடைய சுத்த சங்கல்பன்றது வந்து ஒரு துளி. அடுத்தது வந்து ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து தன்னுடைய உடல் மனம் பொருளை வந்து பாபாவுடைய சேவையில வந்து சகயோகம் பண்றது கூட வந்து என்னவா, அதுவும் கூட வந்து ஒரு துளி அப்படின்னு சொல்றார். அப்போ உடல் மனம் பொருளால நீங்க வந்து ஒரு விரல் சகயோகம் கொடுக்குறீங்க, இதுவும் கூட வந்து ஒரு துளி. இந்த உலகம் வந்து உருவானது எப்படின்னா ஒரு புள்ளியில இருந்து தான் வந்து உருவாகுனது. அப்ப கடைசியில முடியறதும் கூட வந்து எதுல போய் முடியுதான்? ஒரு புள்ளியில தான் வந்து போய் முடியுது. அப்ப இதுதான் வந்து புள்ளி மற்றும் துளி. இப்போ பாபா வந்து பூஜாரிகளுடைய பாவனையை பத்தி சொல்றாரு. எப்படி வந்து பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடினமான வந்து விரதங்கள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. அப்போ நீங்க அந்த பூஜாரிகள் பக்தர்கள் எல்லாம் கடினமான விரதங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பூஜைக்கு தகுந்தவங்களாக இருக்கீங்க நீங்க அப்படின்றார் பாபா. இப்ப நாமளும் கூட வந்து அந்த மாதிரி வந்து பூஜாரிகளாக இருந்தோம். பாரதத்தை விட்டு வெளிநாட்டுல கூட வந்து நாம ஜென்மா எடுத்திருந்தோம். அது கூட வந்து எதற்காக ஜென்மா எடுத்திருக்கோம்? நம்ம சேவையினுடைய அனுசாரமாக அங்க போய் ஜென்மா எடுத்திருந்தோம். ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து பாரதவாசிகளாகவும் கூட வந்து இருந்திருப்போம். நாம அந்த அளவுக்கு வந்து பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களாக இருக்கிறதுனாலதான் வந்து பக்தர்கள் பூஜாரிகள்லாம் அப்படி வந்து பூஜையும் கூட வந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது 1984 வருடன்றனால இது வந்து 48வது சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்றார் பாபா. இது வந்து நைட்டு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாபா வந்து இதற்கு வந்து வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாபா வந்து என்ன சொல்றாங்க? வெற்றியினுடைய கொடி உங்களுடைய உள்ளத்துல வந்து ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கு. ஏற்றியாச்சு. அப்போ சொல்றாங்க போலாநாத் பாபா, போலாநாத் குழந்தைகளுக்கு என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் தனக்குன்னு வந்து எதையுமே வந்து வைத்துக் கொள்வது இல்லை. அவங்க உலகத்துல இருக்கிறவங்கள வந்து வியோகி பக்தர்கள், நாம யாரு? சகஜ யோகி குழந்தைகள். அப்ப நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கிறது இல்லையா? இந்த நினைவு வந்து நமக்கு வந்து இருக்கணும். இந்த ஸ்மிருதி வந்து நமக்கு இருக்கணும். எதை அடைய வேண்டுமோ நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த ஸ்மிருதி வந்து இருக்க வேண்டும். அப்போ இதுதான் வந்து விஷயம். பிந்துவனுடைய மகத்துவம் மற்றும் துளியினுடைய மகத்துவம். அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமைல சோம்வார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோம்வார்னாலே என்ன அர்த்தம்? சிவனுக்கான நாள். அப்போ பக்தர்கள் வந்து எப்படி விசேஷமாக இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? லிங்கங்கள், சின்ன சின்ன லிங்கங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. பாரதத்துலதான் வந்து அனைத்திலும் ஜாஸ்தியா வந்து லிங்கங்கள் வந்து இந்த பாரதத்துலதான் வந்து இருக்கு. இப்போ 44% வந்து பாரதத்துல வந்து சிவலிங்கத்தினுடைய கோயில்கள் இருக்கான். அதுக்கடுத்து ராமர் வராரு. அதுக்கடுத்து கிருஷ்ணருடைய கோயில்கள் வந்து இருக்கின்றது. இப்போ பூஜை செய்யறதுல வந்து துர்கா தேவியும் வந்து நம்பர் 1ஆக பூஜிக்கிறாங்க. இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, நீங்க வந்து சூட்சமமாக ஒவ்வொரு கோயிலுக்கும் போகணும். அந்த கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய மனோ ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய மனசா சேவா வந்து நீங்க செய்யணும் அப்படின்றதான் வந்து இன்னைக்கு ஹோம்ஒர்க். எப்படி வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க, அங்க மூர்த்திகளை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைத்தன்யமாக அந்த மூர்த்தி வந்து நமக்கு முன்னால இருக்காங்க அப்படின்றத அனுபவம் செய்ய வைக்கணும் அவங்கள.
அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் ஏற்படணும். என்னுடைய இஷ்ட தேவி, இஷ்ட தேவன் என்னுடைய ஆசையை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அனுபவம் செய்யணும் அவங்க. அப்போ இந்த மகிழ்ச்சி வந்து அவங்களுடைய மனதில் வந்து வரணும். அந்த அனுபவத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும். இதுக்கு வந்து நாம ப்ராக்டிக்கலாக மனசா சேவா வந்து செய்யணும். அப்போ இந்த மாதிரி நாம பக்தர்களுக்கு சகாஷ் கொடுக்கணும். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. ஓம் சாந்தி.